இந்த ப்ராப்ளத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? The vapor pressure of water is 12.3 kilopascal at 300 Kelvin. Calculate the vapor pressure of 1 molar solution of the non-volatile solid. Okay, அப்போ நமக்கு கீவேர்ட்லாம் நமக்கு வந்து வந்துருச்சு. நான்-volatile solid அப்படின்னா நமக்கு வந்து சாலிட், அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைரெக்டாக ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். பட் ஆனால் நீங்கள் எழுதும்போது வந்து கிவன் டேட்டாலாம் எழுதி நல்லாவே மெதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து கிவன் டேட்டா வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? given data வந்து பார்த்தீங்கன்னா the vapor pressure of water வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ vapor pressure of water அப்படின்னா பியூர் ஸ்டேட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? P0ன்னு போட்டுக்கலாம். P0 என்ன கொடுத்துருக்காங்க? 12.3 கிலோ பாஸ்கல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு நமக்கு டெம்பரேச்சர் வந்து தேவை கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சொல்யூட்டோட மோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து 1 மோலார் சொல்யூஷன். அப்போ 1 மோலார் சொல்யூஷன் நமக்கு என்ன மீனிங்? 1 மோலார் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மோலாரிட்டி இல்லையா? அப்போ மோலார் ஐ கிடையாது, மோலார். ஓகே, மோலாரிட்டி கொடுத்துருக்கேன். அப்போ மோலாரிட்டினா என்னது? 1 மோல் இன் 1 கேஜியில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். 1 மோல் 1 கேஜி சால்வெண்ட்ல வந்து நமக்கு வந்து இருக்குன்னு அர்த்தம். இஸ் கரெக்ட். அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா N2ன்னு போடுவோம் இல்லையா? 2ன்றது வந்து சொல்யூட், Nன்றது மோல்ஸுக்கு. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 கேஜி சால்வெண்ட். அப்போ வெயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அப்போ W1 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 கேஜி. அதை நம்ம என்ன பண்ணலாம்? 1000 கிராம் நம்ம எழுதிக்கலாம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க? இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால்குலேட் தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 1 மோல் சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ P வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் நம்ம என்ன ஃபார்முலா? P0 minus PE divided by P0 which is equal to நமக்கு என்னது? X2. அப்போ X2 நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ what is X2? X2 which is equal to N2 divided by N1 plus வந்து N2. அப்போ N2 நமக்கு வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிவைட் பை அப்போ N1ன்றது என்னது? சால்வெண்ட்டோட மோல்ஸ் இல்லையா? அப்போ சால்வெண்ட்டோட மோல்ஸ் என்னது? கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் வந்து நமக்கு 1000, மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். இங்கே வாட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம், வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா 18 வந்து வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது சப்போஸ் நீங்கள் 20ன்னு வச்சிங்கன்னா 50 வந்து வரும். அப்போ நமக்கு வந்து 55.55 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, 55.55 மோல் வந்து வரும். அப்போ இங்கே 1 + 55.55 வந்து வரும். 55.55 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, போன ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த N2 வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணோம். நமக்கு வந்து N2 வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம N2 நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வராது. 55.55 டிவைட் பண்ணுறதுக்கும் 56.55 டிவைட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட் வந்து வராது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ 56.55 நமக்கு வந்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 1 divided by 56.55 நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0177 வந்து வருது. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55.5 நமக்கு டிவைட் பண்ண என்ன வரும்? 1 divided by 55.55 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0180 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ அது நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எங்கே நமக்கு வந்து வருது? இங்கே தேர்ட் டிஜிட்டில் தான் நமக்கு வந்து 003 தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதனால் அது வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஓகேவா? அப்போ X2ஓட வேல்யூ நமக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ P0ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 12.3 minus P divided by 12.3 which is equal to 0.0177. ஓகே, 77 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த P? இதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இங்கேயே நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போக தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோன்னா 12.3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 12.3 minus P which is equal to 0.0177 into 12.3 அப்போ which is equal to 0.0177 into 12.3 which is equal to நமக்கு என்ன வருது? 0.2177 வந்து வருது. அப்போ what is the minus P? அப்போ minus P which is equal to அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா P நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ P அந்த பக்கம் கொண்டு போயிட்டா ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூ நமக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 12.3 minus 0.2177 அப்போ which is equal to 12.3
மைனஸ் 0.2177. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 12.08 வந்து 23 வந்து நமக்கு கிடைக்குது. இதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? அந்த சொல்யூட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேப்பர் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12.08 வந்து மாறுது. அப்போ இனிஷியலாக நமக்கு வந்து 12.3 இருந்துச்சு. அப்போ 12.3 நமக்கு என்ன ஆயிருக்குது? ஸ்லைட்டாக வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா?